என்னடா சொல்ற? அந்த அம்மா தமிழ்ல பேச அதுக்கு நீ அர்த்தம் சொன்னியா? எனக்கு கேட்கவே சிரிப்பா இருக்கு. அதை ஏன் கேக்குறீங்க? அத்தை பப்புன்னு சொல்றப்போ என்னால சிரிப்பு அடக்க முடியல. ஆனா சிரிக்க முடியலையே. குப்புற தள்ளி விட்டு குமரி சிரிக்கிறானேன்னு டென்ஷன் ஆயிட்டா. குப்புற விழுந்தாங்களா? ஆமா டாடி, கார் ரிப்பேர்னு சொல்லி அவனை தள்ள வச்சுட்டேன். அது பாட்டுக்கு காரை தள்ளி மூக்கு வாங்கி உடச்சு நிக்குது. பார்க்கவே எனக்கு ரொம்ப பரிதாபமா இருந்துச்சு. இல்ல அன்னைக்கு அப்ப எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. டேய், இதெல்லாம் தப்பு இல்லையாடா? வயசானவங்க உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்ததுன்னா என்னடா பண்றது? டாடி, அவங்கள பாம்புன்னு சொல்லலாம், பள்ளின்னு சொல்லலாம், விழுந்தாலும் சாக மாட்டாங்க. அப்படி சொல்லு. அந்த அம்மா மத்தவங்கள வேணும்னா சாகடிக்கும். அதுக்கு ஒண்ணும் ஆகாது. போதுமா? டேய், நல்லா சாப்பிடுறா. அங்க போய் ஆளே இழைச்சிட்ட. நீ வேறமா? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன குண்டாயிட்டேன்னு சொல்றாங்க. அதெல்லாம் சும்மா. நீ ஒல்லியா தான் இருக்க. எப்படி? யார மாதிரி ஒல்லியாவா? அத்தை வீட்டுல உட்காந்து ஃபுல் கட்டு கட்டுறோம்ல, ஒல்லியாவ சான்ஸே இல்ல. ஆமாமா, முதல்ல ரைஸ் வைப்பாங்க, அதுக்கப்புறமா ரைஸ் வைப்பாங்க, தொட்டுக்க ரைஸ் வைப்பாங்க, சைட் டிஷ்ஷா ரைஸ் வைப்பாங்க. இவ்வளவு ஏன்? ஃபைனல் டச்சும் ரைஸ் தான். சோறு சோறு சோறு. கஞ்ச பிஸ்னாருங்க. அங்க வெரைட்டியே கிடையாது மாமி. என்ன சோத்து பிண்டமாக்கிட்டாங்க. இங்க வந்து உங்க கையில சாப்பிட்டாதான் எனக்கு சாப்பிட்ட மாதிரியே இருக்கு. உங்க கை பக்கம் அவங்களுக்கு வரவே வராது. டேய், அங்க போய் நிறைய பேச ஆரம்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா அவங்களை சமாளிக்க முடியாது டாடி. வாயாடி மாமியார அடிக்கணும்ல, அதனாலதான் ஓவரா பேசி அவங்கள ஒழுங்கு பண்ணிட்டு இருக்கேன். உனக்கு எதுக்குடா இந்த வேண்டாத வேலை? அங்க இங்கன்னு அலைஞ்சுக்கிட்டு ஒரு இடத்துல தங்காம பேசாம இங்கே இருந்துற. ஐயோ, நல்ல வேலை பண்ணீங்க. இப்பதான் உங்களுக்கு ஒரு மாதிரி ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்கள கரெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். பாதிலே வந்தா மேட்டர் பீட்டர் ஆயிரும். ஆமா, அந்த அம்மாவை திருத்தி நீ என்ன பண்ண போற? எக்கேடோ கெடட்டும்னு வேலையை பார்த்துட்டு போகாம. இல்லம்மா, நிதிஷ் கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கான். அவனை தடுக்காத. என்ன கரெக்டா பண்ணிட்டு இருக்கான்? இங்க பார், உன் மரும எப்படிப்பட்டவன்னு உனக்கே தெரியும். அவளோட கேரக்டர் மாத்தாம அவளோட குடும்பம் நடத்துறது அவ்வளவு ஈஸி கிடையாது. அப்படி அவளை திருத்தி அவ கூட சேர்ந்து வாழணும்னு இவனுக்கு என்ன தலையெழுத்தா? போனா போறா கழுதுன்னு தலைமுழுகிறத விட்டுட்டு. அப்படி இல்லம்மா, 1000 தான் இருந்தாலும் நிதிஷ் அவளை ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிருக்கான். கரெக்டா சொன்னடி. அவ திமிரானவளா இருந்தாலும் நான் அவளை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் அவங்க அம்மா கூட சேர்ந்து மரியாதை இல்லாம நடந்துக்கிறேன். காசு மேல ஆசை இருக்கு, அதுக்காக அவளை பிடிக்கலன்னு சொல்லி ஒதுக்கிட முடியாது. உடம்புல பிரச்சனை ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம், மனசுல பிரச்சனை பேசிதான் சரியாக்கணும். டைரக்டா சொன்னா புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதான் இன்டைரக்டா டிராமா பண்ணி அவளை கொஞ்சம் கொஞ்சமா மாத்திட்டு இருக்கேன். எனக்கு அவளை ஒரு கேரக்டர் தான் பிடிக்கல மம்மி. மற்றபடி இன்னும் நான் அவளை லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். என்னால் அவளை மறக்க முடியாது, பிரியவும் முடியாது. ஆனா அவளை திருத்த முடியும். உங்களுக்கு பிடிச்ச மருமங்களா என்னால மாற்ற முடியும். நீங்க சந்தோஷப்படுறபடி நல்ல மருமங்களா அவளை மாத்தி காட்டுறமா? அதுக்காக தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நீ சொல்றதெல்லாம் கேட்க நல்லாதான்டா இருக்கு. ஆனா இதெல்லாம் நடக்குங்கிறியா? ஏமா நடக்காது? அவங்க இவனை தனி கொடுத்துட்டு போகணும்னு கம்பல் பண்ணது எதுக்காக? பணத்துக்காக தானே. அதை காரணம் காட்டி தானே இவ்வளவு பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப இவனே அவங்களோட போயிட்டான், பிரச்சனை வந்துதா? எப்படி? இவன் அங்க போயிட்டதுனால அந்த அம்மா சாமியாரா போயிட்டாங்களா? இன்னும் பேராசை பிடிச்ச மாமியாரா தானே இருக்கா? ஆமா, அவங்கள ஒரே நல்லா திருத்த முடியாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் அவங்கள ஒண்ணும் இல்லாம ஆக்கணும். 10,000 இருந்தாலும் ஆட்டம் தாங்க முடியாது. 10 லட்சம் இருந்துட்டா கேட்கவா வேணும்? அப்பா, அவங்க திமிர் அடக்கும்னா மொதல் அவங்களை ஒண்ணும் இல்லாம பண்ணணும். அதான் நேக்கா பிசினஸ் பண்றதா சொல்லி அந்த 10 லட்சத்தை வாங்கினேன். அத்தையோட வலையில வாங்கினேன். 5000 10,000ன்னு அத்தை கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா பிடிங்கி கிட்டத்தட்ட அவங்களை எம்டியாவே ஆக்கிட்டேன். இன்னும் இருக்கு. ஒருவேளை சாப்பாடு கூட வழி இல்லாத மாதிரி அவங்கள ஒண்ணும் இல்லாம ஆக்கணும். அப்பதான் அத்தையோட திமிர் அடங்கும். டேய், சாப்பாட்டு கூட வழி இல்லாம பண்ணிட்டா இப்படிடா? அவ வயித்து பிள்ளைக்காரிடா. யாரு? ஏன் மாமியாரா? ஐயோ, இவன் ஒருத்தன். நான் உன் பொண்டாட்டி சொன்னேன்டா. அவளை நல்லா பாத்துப்பாமா. நீ ஒன்னும் கவலைப்படாதீங்க. நான் என்ன நினைச்சிருக்கேன் தெரியுங்களா? லாவணியாவை எப்படியாவது அந்த அம்மா கிட்ட இருந்து பிரிச்சு தனியா கூட்டிட்டு வந்துடணும்னு பாக்குறேன். நானே அதை தாண்டா நினைச்சிட்டு இருந்தேன். அவளை அங்க விட்டு வைக்கிறது சரி கிடையாது. ஆனா அந்த அம்மா விட்டு அவ வரமாட்டாளே. அதுக்கும் நான் ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கேமா. இப்பதான் அவங்களுக்குள்ள சின்ன சின்ன சண்டை வர ஆரம்பிச்சிருக்கு. அதை ஊதி பெருசாக்கி பூங்கமத்தை வர வச்சா போதும். அவங்க 2 பேர்த்தையும் ஈஸியா பிரிச்சிடலாம். அதுக்கப்புறம் நான் அவளை இங்க கூட்டிட்டு வந்துடுறேன். ஐயோ சாமி, இங்க வேண்டாம்ப்பா. ஏமா? திரும்ப அவ கூட என்னால மல்லு கட்ட முடியாதுடா. மா, நட்சத்திர அவ கெட்டவ கிடையாமா. அவன் நல்லவமா. அவங்க அம்மா பேச்ச கேட்டு கொஞ்ச நாள் தப்பா நடந்துக்கிட்டா. அதுக்கு போய் அவளை வேண்டாத மாதிரி பிரிச்சு வைக்கணும்னு நினைச்சா இப்படி. இனிமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவன் நடந்துப்பா. என்னால நிச்சயமா சொல்ல முடியும். சரிடா, அவ திருந்தி வந்தா சரிதான். அனுசரணையே நடந்துக்கிட்டா நான் எதுக்குடா அவளை வெறுக்க போறேன்? டேய், ஏன்டா அதுக்குள்ள எந்திரிச்சிட்ட? ஐயோ மம்மி, ஃபுல் கட்டு கட்டிட்டேன். இது மாதிரி எல்லாம் சாப்பிட முடியாது. அப்பா. நிதிஷ், நானும் சரி அம்மாவும் சரி லாவண்யாவை என்னைக்குமே வெறுத்து ஒதுக்கினது கிடையாது. எங்களை விடு, உங்ககிட்ட கூட மரியாதை இல்லாம நடந்துகிட்டதை நினைச்சுதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. ஆனா இப்போ பழையபடி உன் மேல ரொம்ப பாசமா இருக்கிறத பார்த்து மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு. நான் தான் சொன்னேன் டாடி, அவன் பண்ற ஒரே தப்பு அவங்க அம்மா பேச்சு கேட்டு நடக்கிறது தான். பணம் காசோட மனுஷங்க தான் முக்கியம்னு அவளுக்கு புரிய வச்சா போதும். அவ 100% கரெக்ட் ஆயிருவா. லாவண்யானோட ஒய்ஃப். அவளை நான் திருத்த அவர் யார் திருத்துவா? சண்டை போட்டு சாதிக்க முடியாதுப்பா. அதான் சைலண்டா சாதிச்சுட்டு இருக்கேன். வர வர பெரிய மனுஷன் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்ட. இல்லையா பின்ன? அவனும் ஒரு குழந்தைக்கு அப்பாவை போறான்ல, அதை மறந்துடாதீங்க. உண்மைதாமா.
ஆனா நிதிஷ், நான் உங்ககிட்ட இருந்து இவ்வளவு மெச்சூரிட்டி எதிர்பார்க்கவே இல்லை. பிரச்சனைன்னு வந்த உடனே அதை விட்டு உடனே விலகி ஓடாம அதை ரியலைஸ் பண்ணி அதுல இருந்து எப்படி வெளில வரணும்னு யோசிச்சு பாத்தியா? அதுக்காகவே நான் உன்னை பாராட்டி ஆகணும்டா. தேங்க்ஸ்பா. நான் என் மகங்கிறதுக்காக சொல்லல. உன் இடத்துல வேற யாராச்சும் இருந்திருந்தா இந்நேரம் கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சி தான் வாழ்க்கையவே சிக்கலாக்கிட்டு இருப்பாங்க. ஆனா நீ புத்தாலித்தனமான ஒரு முடிவு எடுத்திருக்க. கிட்டத்தட்ட அதுல ஜெயிச்சும் காட்டிருக்க. வெல் டன் மை சன். அதுக்காக நான் உன்னை பாராட்டி ஆகணும். உன்னை பாராட்டுறது மட்டும் இல்ல, உனக்கு என்ன உதவி வேணுமோ கேளு, அதை செய்ய தயாரா இருக்கேன். தேங்க்ஸ்பா. திரும்ப நீங்க இன்னொரு வாட்டி அந்த வீட்டுக்கு வந்து பேச வேண்டியதா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னடா சொல்ற? டாடி, நான் வேற ஒரு பிளான் வச்சிருக்கேன். அதுக்கு நீங்க வந்தா கரெக்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏண்டா உங்க அப்பாவுக்கு இருக்கிற வேலை போதாதுன்னு அவரையும் உன்னோட சேர்ந்து வேஷம் கட்டி ஆட சொல்றியா? மம்மி, 10 லட்ச ரூபா செக் வாங்குறதுக்கு டாடி என்ன மாதிரி பிளான் பண்ண தெரியுங்களா? அவர் இல்லாட்டி 10 லட்சத்தை வாங்கிருக்க முடியாது. அவர் வயசுல பெரியவருடா. நீங்க அடிக்கிற கூத்தெல்லாம் மத்தவங்க கேட்டா சிரிச்சிட மாட்டாங்க. ஏமா, கெட்டு போயிட்டாங்கன்னு கை கொட்டி சிரிக்கிறத விட வாய் விட்டு சிரிக்கிறது நல்ல விஷயம் தானேமா? நான் யாருக்காக பண்றேன்? என் மகனுக்காக, என் மருமகளுக்காக. டேய், எப்போ வரணும்னு சொல்றா, நான் வரேன். ஆனா ஒண்ணுடா, அந்த அம்மா கிட்ட என்னால பேச முடியாது. நீ தான் காப்பாத்தணும் சொல்லிட்டேன். இல்ல டாடி, அதை நான் பாத்துக்கிறேன். சரிம்மா, ஃப்ரெண்ட் எனக்காக வெயிட் பண்ணிருக்கான். நான் கிளம்புறேன். அடிக்கடி வந்துட்டு போடா, நல்லா சாப்பிடு. மா, இப்ப சாப்பிட்டதே 1 வீக் தாங்கும். என்னால முடியல, வயிறு ஃபுல்லா இருக்கு. திரும்ப சாப்பிட்டா உன் உடம்ப பாத்துக்கோன்னு சொல்றேன்டா. சரிம்மா, பாத்துக்கிறேன். வரமா, வரேன் டாடி. சரிடா, அடிக்கடி ஃபோன் பண்றா என்ன? சரி டாடி. அதான் நினைக்கிறேன். மேடம், சுந்தரி மேடம், இங்க எதுக்குடி வந்தீங்க? உங்க உறவே வேண்டாம் தானே எல்லாத்தையும் தலைமுடிட்டு வந்திருக்கோம். பாட்டி, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. போதும்டி, உன் பேச்ச கேட்டு நாங்க நல்லா வாழ்ந்ததும் போதும் கெட்டதும் போதும். உங்க முகத்துல முடிக்கிறதையே பாவமா நினைக்கிறேன். பிரச்சனை வேணாம், மரியாதையா போயிடுங்க. பாட்டிமா, நான் ஒன்றும் பிரச்சனை பண்றதுக்காக இங்க வரல. சுந்தரி மேடத்தை பார்த்து பேசிட்டு போலாம் தான் வந்திருக்கோம். அதெல்லாம் யாரையும் பார்க்கவும் முடியாது, பேசவும் முடியாது. அவ மட்டும் இவள என்ன கொஞ்சமா நினைச்சிட்டு இருக்கியா? அவளும் கோவமா தான் இருக்கா. பார்த்தா காரி துப்புவா. போங்க. பாட்டிமா, சுந்தரி மேடம் தான் எங்களை வர சொன்னாங்க. தயவு செஞ்சு நீங்க அவங்களை கூப்பிடுங்க. ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு போயிடுறோம். அது புரியாம நீங்க பாட்டு இஷ்டத்துக்கு பேசுறீங்க. யாரெல்லாம் புரியாம பேசிட்டு இருக்காங்க? உங்க வண்டவாளம் தெரிஞ்சு அங்கேயே கண்டபடி திடீர்னு தானே வந்தேன். திரும்ப எதுக்காக இங்க வந்தீங்க? உங்களுக்கு எல்லாம் மான ரோஷமே கிடையாதா? எதுக்கு சத்தம் போட்டு ஊரை கூட்டிட்டு இருக்க? எதுக்குடி இவங்களை வர சொன்னேன்? நான் தான் இவங்க உறவே வேண்டான்னு சொன்னேன்ல. அதுக்காக வாசல்ல நிக்க வச்சு இப்படியா? பாக்குறவங்க என்னமா நினைப்பாங்க? எனக்கு இவங்க முகத்தை பார்க்கவே பிடிக்கல. முதல்ல இவங்களை போக சொல்லு. நான் உங்க கூட பேசணும். உறவாடி குடி கெடுக்கிறவங்க கிட்ட உனக்கு என்னடி பேச வேண்டி கிடக்கு? அம்மா போதும், நீ உள்ள போறியா? போமா. சரியில்லாத ஆளுங்கன்னு தெரிஞ்சும் அவங்களோட நீ சவகாசம் வச்சுக்கிறியே, எல்லாம் என் தலை எழுத்து. உள்ள வாங்க. உள்ள வேற வழி இல்ல. அம்மா கொஞ்சம் சும்மா இருக்கியா? உட்காருங்க. இல்ல பரவாயில்ல மேடம். சாரி துளசி, அம்மா பேசினதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பாட்டி ஏன் இப்படி கோவப்படுறாங்கன்னு எனக்கு புரியலம்மா. சத்தியமா சொல்றேம்மா, மனசறிஞ்சு நான் உங்களுக்கு எந்த துரோகமும் நினைக்கிறேன். ஏய், நீ துரோகி தாண்டி. உன் அம்மாவுக்கு வியாதி என்னதோ எங்களை தூக்கி போட்டு அந்த பக்கம் போயிட்ட. இப்ப நாங்கெல்லாம் எதிரி ஆயிட்டோம். ஐயோ, நான் உங்களை எதிரே நினைக்கவே இல்ல. போதண்டி, நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டு இப்ப நல்ல மாதிரி நாடகம் ஆடுறியா? என் பொண்ணை வாழ வைக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப ஆத்தாக்காரி பக்கம் சாஞ்சிட்டியே. நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேடி. நான் ஒன்னும் அவங்களை தேடி போகல, அவங்களதான் வந்தாங்க. அவளே வந்தா நீ என்னடி பண்ணிருக்கணும்? உனக்கு அவ பண்ண துரோகத்துக்கு அவளை வீட்டு விட்டு வெளியில போடின்னு சொல்லி இருக்கணும். அப்படி நீ பண்ணிருந்தா உன்னை நான் நம்பி இருப்பேன். நீ என்ன பண்ண? ஐயோன்னு உருகிறதும் அம்மான்னு பதறதும். ஏண்டி இதெல்லாம் பாசம் இல்லாமலா நடக்குது? அம்மா, யார் மேலயும் இருக்கிற கோவத்தை இவங்க மேல ஏன் காட்டுற? என் வயிறு பத்தி எரியுதுடி. இவ சொன்னாலேங்கிறதுக்காகத்தான் இவ பேச்சு கேட்டு நாம அந்த வீட்டுக்கு போனோம். இப்ப அம்போன்னு விட்டுட்டு அவங்க பக்கம் சாஞ்சிட்டா என்னடி அர்த்தம்? என்னதான் பிரச்சனையா இருந்தாலும் அவங்க துளசியோட அம்மா இல்லையா? அதான் அவங்களுக்கு உடம்பு சரியில்லைனதும். அம்மா பொண்ணுன்னா அங்கேயே இருக்க வேண்டியதானே, இங்க எதுக்காக வந்தா? எங்களை எதுக்கு வம்படியா இழுத்து வாழ வைக்கிறேன் சேர்த்து வைக்கிறேன்னு நம்ப வச்சு கழுத்த இருக்கணும்? இப்ப நாங்கெல்லாம் அசிங்கப்பட்டு நிக்கிறோம். ப்ளீஸ் பாட்டி, நான் சொல்றத கொஞ்சம் நம்புங்க. வீட்டுக்கு வந்தவங்கள என்னால வெளியே போங்கன்னு சொல்ல முடியல. துக்கத்துல அழுதாங்களேன்னு 2 வார்த்தை ஆறுதலா பேசினேன். அதான் நான் பண்ண தப்பு. அது கூட அம்மாவா நினைச்சு கிடையாது. இந்த நிமிஷம் வரைக்கும் இவங்களதான் அம்மாவா அடிச்சு நினைச்சேன். வாய் மூடு. இனிமே இவள அம்மான்னு நீ கூப்பிடாத. எந்த காலத்திலயும் என் பொண்ணுக்கு நீ மகளாக முடியாது. உன்ன மாதிரி பிறவிக்கெல்லாம். அம்மா, என்ன பேசுறோன்னு புரிஞ்சுதா பேசுறியா? புரிஞ்சுதாண்டி பேசுற.
தான் ஒரு பாவியோட பொண்ணுங்கிறத இவதான் கண்ணெதிரிலே நிரூபிச்சிட்டாளே. போதும்மா போதும். வீட்டுக்கு வந்தவங்களை இப்படி அவமானப்படுத்துறதை என்னால ஏத்துக்க முடியாது. இனிமே ஒரு வார்த்தை கூட பேசாத. உனக்கு புவனா மேல கோவனா அங்க போய் எகுரு. அதை விட்டுட்டு இவளை பிடிச்சு திட்டினா என்ன அர்த்தம்? ஆமாண்டி, இவ நல்ல வேஷம் போட்டு நம்ம வச்சு கழுத்தறுப்பா. அதை ஏன் நான் கேட்க கூடாதா? போதும், போங்க போய் நில்லு. சரி, நான் எதுவும் பேசல. நீ என்னமோ பண்ணிட்டு போ. நான் என்ன சொன்னாலும் உனக்கு இப்ப புரியாது. பட்டாதான் நீ உனக்கு புத்தி வரும். சாரி தமிழ். அம்மா இப்படி பேசுவாங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் உங்களை வர சொல்லியிருக்கவே மாட்டேன். மேடம், துளசி மேல எந்த தப்புமே இல்லை. அவங்கள தான் வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க மேல அனுதாபப்பட்டு அவங்க கிட்ட பேசினாலே தவிர மற்றபடி அவங்கள பழி வாங்கணுன்ற எண்ணம்லாம் அவளுக்கு இல்லை. நான் அப்படி சொல்லவே இல்லையே. துளசி அவங்க அம்மாவை பார்த்ததையோ அனுதாபப்பட்டு பேசினதையோ அழுததையோ நான் தப்பாவே நினைக்கல. என்ன இருந்தாலும் அம்மாவாச்சே. அவளோட பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு எனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. நான் யார் அதை சொல்றதுக்கு? மேடம், நீங்கள் கோவமாக தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்னதான் அவங்க தப்பானவங்களா இருந்தாலும் அம்மாவும் பொண்ணு ஒன்றும் சேரக்கூடாது நீங்கள் சொல்கிறது எனக்கு என்னமோ தப்புன்னு தான் தோணுது. ஆமா ஆமா, அப்படியே மார் மேலையும் தோள் மேலையும் தூக்கி போட்டு வளர்த்தா பாரு. அதான் புள்ளையே வேணான்னு தூக்கி போட்டு போயிட்டா. அவளை போய் தாய்ங்கிற. பாட்டி, 1000 தான் அவங்க தப்பு பண்ணியிருந்தாலும் அம்மாங்கிறவரோ யாராலையும் மாற்ற முடியாது. ஆனால் துளசி இந்த நிமிஷம் வரைக்கும் இவங்களுக்கு தான் அம்மான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆமா ஆமா, சொல்லிட்டாலும். எனக்கு கொஞ்சம் பேச விடுறீங்களா? என்னமோ நாங்கள் அமைதியாக இருக்கிறதுனால தப்பில்ல எங்க மேலேன்ற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. துளசி அப்படின்னா தப்பு பண்ணிட்டா, உடம்பு சரியில்லை, அவங்க வந்து அழுதுருக்காங்க, அதுக்கு ஆறுதல் சொன்னா அது ஒரு தப்பா? தாய் மகளை ஒண்ணு சேர்றத தடுக்கிற உரிமை எனக்கே கிடையாது. நீங்க என்னமோ பெருசா பேசுறீங்க. சரி விடுங்க தமிழ். இப்ப எதுக்கு அதை பத்தி பேசிக்கிட்டு? இல்ல மேடம், இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்களும் லட்சுமண் சார் ஒண்ணு சேருன்ற எண்ணத்தோட தான் துளசி இருக்கா. அப்படி நினைக்கிறவ ஏன் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா? நீங்க கோவப்படுற அளவுக்கு இப்ப அவ என்ன பண்ணிட்டா? புவனாவை வீட்டை விட்டு அனுப்புறேன்னு சவால் விட்டாளே, சொன்னபடி செஞ்சாளா? அவளே நோவு வந்து ஆசிரமத்துல போய் உக்காந்துருக்கா. அவளை தேடி கண்டுபிடிச்சு திரும்ப வீட்டுக்கு கொண்டு வர ஏற்பாடு பண்ணிருக்கான்னா என்ன அர்த்தம்? இவ அம்மா அங்க சௌக்கியமா இருக்கணும், என் பொண்ணு பழையபடி வீட்டை விட்டு வெளியே வந்துடணும். இதானே திட்டம். நீங்களே ஒன்று கற்பனை பண்ணி பேசிட்டு இருந்தா அதுக்கு எங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. இதுல கற்பனை எல்லாம் ஒண்ணும் கிடையாது. இவளுக்கு அம்மாவோட சேரணும், அவகிட்ட இருக்கிற சொத்தெல்லாம் அனுபவிக்கணும். அதுக்கான வேலையை தானே பாத்துட்டு இருக்கா. நாங்க தான் விவரம் புரியாம. மேடம், ஜெய் செஞ்சு அவங்களை அப்படி பேச வேணாம்னு சொல்லுங்க. அவங்க நினைக்கிற மாதிரி துளசி ஒன்றும் தப்பானவ கிடையாது. தமிழ், துளசியை நான் தப்பா நினைக்கலையே. அம்மா கோவப்படுறது என் மேல இருக்கிற அக்கறையில தான். தான் பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போச்சேங்கிற ஆதங்கத்துல தான் துளசியை திட்டுறாங்க. மத்தபடி துளசி எப்படிப்பட்ட பொண்ணுன்னு எனக்கு தெரியும். இங்க பாருங்க, எனக்கு உங்க மேலயோ துளசி மேலயோ கொஞ்சம் கூட வருத்தம் கிடையாது. நான் உங்களை எதுக்கு வர சொன்னேன் தெரியுமா? இனிமே எனக்கும் புவனாக்கும் உள்ள பிரச்சனையை நாங்களே தீர்த்துக்கிறோம். இதுல யாரும் தலையிட வேண்டாம். மேடம், சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. துளசி மேலுக்கு கோவத்தினால தான் நீங்க அந்த வீட்டு விட்டு வெளியே வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். சச்சா, அது இல்ல காரணம். அந்த வீட்ல இருக்கிறதுனால எதையும் சாதிக்க முடியாதுன்னு தோணுச்சு, அதான் வந்துட்டோம். இல்ல மேடம், நீங்க வீட்டு விட்டு வந்ததும் பிரபாகர் ரொம்ப வருத்தத்துல இருக்காரு. தயவு செஞ்சு அவர் முகத்துக்காக நீங்க திரும்பி வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல தமிழ், என்னால அவனுக்கும் தான் வேதனை. சாக போற அம்மாவுக்காக பேசுறதா இல்ல எனக்காக பேசுறதான்னு தெரியாம அவன் தவிக்கிற தவிப்பை என்னால் தாங்கிக்க முடியல. இதுக்கு மேலேயும் அவனை நோக்கடிக்க நான் தயாரா இல்ல. இல்ல மேடம், நீங்க அந்த வீட்டுக்கு போறதா சரின்னு நினைக்கிறேன். நானும் பிரபாகர் வந்து பேச சொல்லட்டுமா? சாரி தமிழ், யார் வந்து சமாதானம் பண்ணாலும் என் மனசை மாத்திக்க நான் தயாரா இல்ல. இனிமே நானே நினைச்சாலும் அந்த வீட்ல என்னால இருக்க முடியாது. இல்ல மேடம், நீங்க மனசு வச்சா கண்டிப்பா முடியும். இல்ல, நான் அங்க இருக்கிறது பிரபாவோட அப்பாவுக்கு பிடிக்கல. அதனால்தான் என்னையும் அம்மாவையும் தனியா தங்க வைக்க வீடு பார்த்துட்டாரு. என்ன மேடம் சொல்றீங்க? ஆமா தமிழ், அவருக்கு புவனா முக்கியம், அவளோட நிம்மதி முக்கியம். அதுக்காக எங்களை வீட்டு விட்டு அனுப்ப கூட தயாரா இருக்காரு. அதுக்கப்புறமும் நாங்க அங்க இருக்கிறது சரியா இருக்குமா? அதான் இருந்தது போதும் கிளம்பி வந்துட்டோம். இல்ல, இப்படி ஒரு மேட்டர் வந்து சத்தியமா எனக்கு தெரியவே தெரியாது. விடுங்க தமிழ், இதெல்லாம் என்னோட பிரச்சனை, அதை நான் பாத்துக்கிறேன். என்னால நீங்க கஷ்டப்படுறீங்க. நீங்க 2 பேரும் நல்ல மனசோட தான் எனக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்க. ஆனா சூழ்நிலை எனக்கு சாதகமா இல்லையே. எனக்காக வேலையெல்லாம் விட்டுட்டு நீங்க அலைஞ்சிட்டு இருக்கிறது சங்கடமா இருக்கு. துளசிக்கு படிக்கணும், உங்களுக்கும் வேலை இருக்கு. இனிமே அதை மட்டும் பாருங்க, அதான் உங்களுக்கும் நிம்மதி, எனக்கும் நல்லது. இத சொல்லி அனுப்பலான்னு தான் உங்களை வர சொன்னேன். மேடம், லக்ஷ்மண் சார் கிட்ட வேணா போய் ப்ளீஸ் தமிழ், நான் தான் விட்டுருங்கன்னு சொல்றேனே. இனிமே எங்க பிரச்சனையை நாங்களே பாத்துக்கிறோம், அதுல நீங்க தலையிடாதீங்க. சரி மேடம், நாங்க கிளம்புறோம். போதும் மச்சி, நான் இங்கே அப்படி ஆக்கிறேன். இவ்வளவு தூரம் வந்துட்டேன், வீடு வரைக்கும் விட மாட்டேனாடா? இல்லை மச்சி, காசு இல்லாமல் கஷ்டப்படுற மாதிரி அங்கே பெருசாக சீன் போட்டுருக்கேன் காரில், அதுவும் ஏசி காரில். நான் மட்டும் அங்கே போய் இறங்கினேன்னு வச்சுவேன்,
போட்ட ட்ராமெல்லாம் டோட்டலாக சொதப்பிடும். எனக்கு என்னமோ நீ வெட்டி வேலை பார்க்குற மாதிரி தோணுது. மச்சான் போதும். என் அத்தை மாதிரி ஆளுங்களை நம்ப வச்சு கழுத்தறுத்தா எனக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்துக்கே நல்லது. இது எனக்காக மட்டும் செய்யல மச்சி. வீட்டுக்கு வீடு இந்த மாதிரி ஆளுங்கனால நிறைய ஃபேமிலி ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கு. கச்சா முச்சான்னு பண்ணாலும் நான் கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்கேன். புரியுதா மச்சான், நீயாச்சும் உன் ஃபேமிலி ப்ராப்ளம் ஆச்சு, என்ன விட்டுரு. தட்ஸ் குட். பை தி வே, கார் ஏசி சரியாக ஒர்க் பண்ணல நினைக்கிறேன். ரொம்ப ஹாட்டாக இருக்கு மச்சி. பேசாமல் சர்வீஸ் கூட்டுறேன். ஏன்டா நீ ஃபுல் கட்டு கட்டுற வரைக்கும் பொறுத்து இருந்து உன்னை வீடு வரைக்கும் கொண்டு வந்து விட்டுருக்கனே, ஏன்டா பேச மாட்டேன்? எல்லாம் என் நேரம்டா. ஃபீல் பண்ண மச்சி, ஃப்ரெண்ட்ஸ்குள்ள எல்லாம் சகஜம்டா. சரி மட்டுமா, போயிட்டு வா. பாய்டா. ஆஹா, இப்படியே போனால் அந்த கிளவி கரெக்டாக கண்டுபிடிச்சிரும். கெட்டப்பை மாற்றிட வேண்டியதான். கெட்டப்ப மாத்தி சட்டப்ப மாத்தி அப்ப வச்ச பேரை மாத்தி. இப்பதான் உழைச்சி களைச்ச மாதிரியே இருக்கு. அத்தை ரெடியா இருங்க, அலப்பறை கொடுக்க நான் தயார்.